ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூயினோ சீரிஸ் தான். இந்த டூயினோ சீரிஸ் சமச்ச புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கான்செப்ட்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட் தனிப்பட்ட முறையில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, கடைசியா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா படிச்சு முடிக்கணும் அப்படின்னு கான்செப்ட்ல பாக்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி பைலிங்குவல் கிளாஸஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபன்னி ஜோக்ஸ் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். அந்த ஆர்டர் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஜெண்டர் சயின்ஸ்ல பார்ட் 38 பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நான் பார்ட் 1ல இருந்து பார்ட் 37 வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டூ யூ நோ ஜென்ரல் சயின்ஸ் ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸும் வரிசையா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த பார்ட் 38 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸை கன்டினியூ பண்ணலாம். சரியா? இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை ஃபுல்லா ஃப்ரீ கிளாஸஸ் தான். எப்படி இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சேர்ந்துடும். ஸோ உள்ள ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோடு கேட்கும். அப்பதான் ஃப்ரீ கிளாஸ் லாகின் பண்ண முடியும். அந்த அன்லாக் கோடு வந்து ARajesh18 யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல கொடுத்துருக்க தியரி லெசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சயின்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுல இருந்து MCQ ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு போல் வடிவத்தில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ போல்ஸ் கொடுக்கும்போது நீங்க எந்த லெவலில் இருக்கீங்க, எத்தனை ரேங்க்ல இருக்கீங்க, யாரு அட்டன் பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ செல்ஃப் இவாட் பண்ணிக்கலாம். பக்கான முறையில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ப்ரொஃபைல் லிங்க், அன்லாக் கோட் எல்லாமே இருக்கு. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டவுட் இருந்து அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா புக் மார்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த புக் மார்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்போஸ் இதான் பிரேக் விழுது அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து எதுல விட்டீங்களோ அது கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதுக்கும் பக்கான முறையில் அன்அகாடமி அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அன்அகாடமில நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. அந்த பேட்ச் கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபேவரட் எஜுகேஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் வச்சு கொடுத்துருவாங்க. டவுட்டை கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? அடுத்து பாருங்க, ஃப்ரீக்கும் பிளஸுக்கும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துருவோம். ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் பேட் டெஸ்ட், இங்க அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தல உங்களுக்கு PF லிமிடெடா இருக்கும். இங்க அன்லிமிடெட். இங்க டவுட் கிளைம் டைம் இருக்கு. அந்த டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து கிளைம் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டீங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணீங்க இல்லையா, மேல 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு TNPSC இருக்கும். அப்படி இல்லைன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கும். டச் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ்ல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல இந்த ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதுல உங்களுக்கு 10% ஆஃபர் நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், ARajesh18 கூட யூஸ் பண்ணுங்க. அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரொசீஜர் போய் வந்துடும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல அமௌண்ட் எல்லாம் கம்மி பண்ணி 10% கம்மி பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணி கார்டில்ஸை கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்னென்ன பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜெயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயின்ஸ்க்கான பேட்ச், குரூப் 1 மெயின்ஸ் கண்டி காம்ப்ரிஹென்சிவ் பேட்ச் போயிட்டு இருக்கு. 75 days கிராஷ் கோர்ஸ். ஸோ கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க. 10% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு ARajesh18 யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். 1 year கோர்ஸ், 2 year கோர்ஸ். அடுத்த குரூப் 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் தமிழ் மீடியம் தான். 20th December லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்ச் 8 இது 8 month கோர்ஸ் மறக்காம அட்டன் பண்ணுங்க. 10% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு சேம் கோட் ARajesh180. அப்புறம் குரூப் 1க்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான். ஸோ 12 month கோர்ஸ் 20th December லான்ச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோட் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். ARajesh180. ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி ஃபேட்லெஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு ஆஃபர் இருக்கு. 21st வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1 year கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 months ஃப்ரீ கொடுக்குறோம். 3 months கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது சாரி 2 years கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 3 months ஆஃபர்ஸ் கொடுக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஆஃபர்ஸ் கிளைம் பண்றதுக்கு 10% பிளஸ் ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு சேம் கோட் தான் ARajesh180. டிஸ்கிரிப்ஷன்ல 1 month 1 yearக்கான லிங்க் வச்சிருக்கேன். 2 years லிங்க் வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டேரக்டா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அது டெஸ்ட் சீரிஸ் பேஜுக்கு டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்கலாம். சரியா? T20 மார்க் டெஸ்ட் சீரிஸ், ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ், செம்மொழி டெஸ்ட் சீரிஸ், அதுக்கு கரண்ட் டெஸ்ட் சீரிஸ், அப்புறம் உங்களுக்கு யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ், அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ், இலக்கு சமஜி புக் டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் TNPSC POQ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு அன்லாக் கோட் ரெஃபர் கோட் சேம் தான் ARajesh180.
டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்பப்போ நீங்க கிளிக் பண்ணி நீட்டா டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்கலாம். பெஸ்டா இருக்கும். சரியா? கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் காணிக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. பார்ட் 38ல நீங்க பார்க்க போற முதல் பாட்ஸ் கண்டென்ட் இதுதான். பட் பாட்ஸ் கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பாட்ஸை தவிர்த்து A to Z லெசன்ஸ் வேணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி 3 லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸும் வரிசையா கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு பைலிங்குவல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு லெசன் முடிய புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க வரீங்கன்னா மறக்காம சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சில கேட்கற மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. 10 பிடிச்சிக்கணும். கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ் இருக்கும். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பார்ட் 38 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நேம்ஸ் மீத்தேன், ஈத்தேன், அப்புறம் ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். இப்போ டீப்பா நமக்கு லெசன்ஸ் பார்ப்போம். பட் இருந்தாலும் நமக்கு பாக்ஸ்ல கொடுத்தனால அதுக்கான ஃபார்முலா தெரியும். CH4 எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். C2H ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் MEP, BP. புரியுதா? மெப்பு, பிபி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், அப்புறம் பென்டேன் ஞாபகம் மறக்காது. இந்த ஃபார்முலா ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் CH ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்புறம் 2, 3, 4, 5 போகும். ஃபர்ஸ்ட் 1, ஸோ 2 to 4 போயிட்டு இருக்கும். அப்படிங்க பார்த்தீங்கன்னா 4 ஆரம்பிச்சா 4, 6, 8, 10, 12 இந்த லாஜிக்கா போயிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்க மாட்ட வேண்டாம். ஸோ CH1 ஞாபகம், அப்புறம் MEP, BP ஞாபகம், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை உங்களுக்கு கார்பனுக்கு வேலன்சி உங்களுக்கு 4 தெரியும். காரணம் என்ன? கார்பனுடைய அவுட்டமோஸ்ட் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வேலன்சி என்ன சொல்லலாம்? 4ன்னு சொல்லிக்கலாம். ஸோ எப்பவுமே உங்களுக்கு பார்த்து கார்பன் சுற்றி 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரிய மாட்டாங்க. 4 பேர் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 பாண்ட் ஆச்சும் இருக்கும். அது வந்து சிங்கிள் பாண்டா இருக்கலாம், இல்ல டபுள் பாண்டா இருக்கலாம். இதனால ஓகே. பட் கண்டிப்பா உங்களுக்கு கார்பனை சுத்தி உங்களுக்கு கன்ஃபார்மா 4 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. பாத்துக்கோங்க. சரியா? அங்க பார்த்தா தெரியும். 1, 2, 3, 4. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இங்க வந்து 4 இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் 4 கண்டிப்பா இருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கார்பனுடைய வேலன்சி 4. சரியா? அது பாத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க. ஸோ ப்ரோபேன், LPG இருக்கு பார்த்தீங்களா? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், LPG வீட்டில் யூஸ் பண்றாங்க இல்லையா? அந்த LPG சிலிண்டர்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க பாத்தீங்க இல்லையா? அந்த ப்ரோபேன் தேர்ட் பாத்தீங்க இல்லையா? C3H8 அதான் வந்து உங்களுக்கு அங்க இருக்கும். ப்ரோபேன் அப்படிங்கிற ஒரு இதான் எங்க இருக்கும்? உங்க சிலிண்டர்ல இருக்கும், LPGல இருக்கும். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு மனம் இருக்காது. ப்ரோபேன் பொறுத்தவரை ஓடர்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்ல மனம் உங்களுக்கு தெரியவே செய்யாது. சப்போஸ் உங்களுக்கு LPG கேஸ் லீக் ஆச்சாலும் உங்களுக்கு மனம் தெரியாது. டக்குன்னு நீங்க ஸ்பார்க் அடிச்சுன்னா 10 எரிஞ்சிடும். அதனால கண்டிப்பான முறையில் அது வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல, எனக்கு மனம் தெரியணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை உள்ள ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஆட் பண்றதுனாலதான் சப்போஸ் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா? அது காரணம் என்ன? அங்க மெர்காப்டன் வந்து ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டு ஹெல்ப் இன் டிடெக்ஷன் ஆஃப் எனி லீக்கேஜ். LPG லீக் ஆச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் அது அந்த மெர்காப்டன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம். ஒரு கெமிக்கல். சரியா? ஈஸி தானே? படிச்சுக்கணும். LPG என்ன இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் அந்த மெர்காப்டன் அப்படிங்கிற ஸ்மெல்லுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? தமிழும் சேம் கண்டென்ட் தான்ப்பா. இதை பார்த்தவங்களுக்கு தான் புரிஞ்சிடும். சரியா? அடுத்து பாருங்க, ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் CNG, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ். CNG சராசரி ஏற்பு கேட்கறாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். அதான் அவ்வளவுதான். அதுல பெர்சன் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கு என்ன மீத்தேன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்சன்ட்ல இதை பார்த்து வச்சுக்கோங்க போதும். சரி, அதே ஆர்டர் ஃபர்ஸ்ட் இருக்கிறது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். இந்த ஆர்டர் மாத்தோம்னா MEP, BP அப்படின்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இருக்கு மீத்தேன் 88.5%, பென்டேன் பார்த்தா 0.5%. மற்ற உள்ள இருக்க விஷயங்கள் எதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரியா? அடுத்து பாருங்க. ஸோ அந்த காலத்துக்குரிய பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த காலத்துக்குரிய ஆர்டிக் கிராஃப்ட், சரி, அந்த பழமையான விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தொன்மையான விஷயங்கள், தொன்மையான கலை பொருட்கள். சரியா? இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா என்ன தேவைப்படும்னா மாடரேட் டெம்பரேச்சர் தேவைப்படும். ரொம்ப ரொம்ப மாடரேட் டெம்பரேச்சர் தேவைப்படும். அது மட்டும் இல்ல ஈரப்பசம், ஹியூமிடிட்டி கனவு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த பெயிண்டிங்ஸை நீ பாதுகாக்க முடியும். சரியா? இப்போ நமக்கு சும்மா ரேண்டமா வச்சா உங்களுக்கு அது கிடைக்காது. அதனால பாத்தீங்கன்னா சில மோனிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை நீங்க பாதுகாக்கணும், சில மியூசியத்துல வந்து சில பொருட்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கை வாயு என்ன பண்ணுவாங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து கெட்டு போகாது. விச் மீன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் கூடும் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? என்ன கேஸ் யூஸ் பண்றாங்க? நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணாங்க. மறந்துடுறாங்க. தூக்க தெளிவு கேட்டாலும் ஆக்சஸ் பண்ண தெரியணும். நேச்சுரல் கேஸை யூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க,
ப்ரொடியூசர் கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கேஸ் உற்பத்தி வாயு. இந்த உற்பத்தி வாயுங்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ப்ரொடியூசர் கேஸ் யூஸ் பண்றோம். அதே ப்ரொடியூசர் கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு மாதிரி சொல்றாங்க, யூகேல வேற மாதிரி சொல்றாங்க. யூஎஸ்ஏல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வுட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வுட் கேஸ் மர வாயு அப்படின்னு சொல்றாங்க. யூகேல பாத்தீங்க அப்படின்னா சக்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க, உறிஞ்சி வாயு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்து நீ படிச்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஸோ யூஎஸ்ஏல வுட், அப்புறம் யூகேல வந்து சக்ஷன். சரியா? ஸோ சமைச்சு புக்கு போகாதாச்சும் புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ஃபோல்டர் இருக்கும். இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸும் ரிவ்யூ கொடுத்துருப்போம். போய் பாருங்க, பார்த்து பிடிச்ச புக்கை வாங்கிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ சமச்சீர் புக்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்கு ஃபார்மேட்ல உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு பார்க்கறதுக்கு பெஸ்ட்டான புக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், பிஒய்க்யூஸ், அதுக்கப்புறம் டூயினோ பாக்ஸ்க்கான தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிடிஎஃப் வழியில கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் பண்டில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெயில் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயிலுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா நம்மள நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப். புக்னா புக்கு, பிடிஎஃப்னா பிடிஎஃப். என்ன பிரச்சனை பார்க்குதோ அந்த பிரச்சனை ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்த பாருங்க, நெக்ஸ்ட் பாக்ஸ் கோல் இருக்கு இல்லையா, கோல். அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்க இல்லையா? அது கருப்பு வைரம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நீங்க வந்து என்ன சொல்ல ஹீட் பண்ணும்போது, சரியா, சேர்த்து வடிவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சேர்த்து வடித்தல் அப்படிங்கிற டிஸ்டர்டிவ் பர்பஸ். அதாவது நீங்க டிஸ்டிலேஷன் பண்றீங்க, டிஸ்டிலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோல்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 kg கோல் எடுத்தீங்கன்னா அதை நீங்க டிஸ்டிலேஷன் பண்ணும்போது, ஓகேவா, தமிழ்ல சிதைத்து வடித்தல், இந்த ஃபிராக்ஷன் பார்த்துருப்பீங்க இல்லையா லேயர், அதை பார்ப்போம். சரியா? அது பண்ணும்போது உங்களுக்கு 1000 kg கோல் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 kg என்ன கிடைச்சிடும், கோக் கிடைச்சிடும். யோசிச்சு பாருங்க, கல்கரி 700 kg கிடைச்சது. அப்புறம் 100 லிட்டர் அமோனியா முடிஞ்சா, அப்புறம் 50 லிட்டர் கோல், அந்த தாருன்னு சொல்லுவாங்களே, அந்த ரோட்ல போடுறாங்க தாரு. அப்புறம் கோல் கேஸ் ஒரு 400 மீட்டர் கியூப் வால்யூம் இல்லையா? ஸோ மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 400 மீட்டர் கியூபுக்கு உங்களுக்கு கோல் கேஸும் கிடைச்சிடும். அப்போ அது வந்து அதான் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, அது வந்து பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க, கருப்பு வைரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதான் காரணம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அந்த ப்ராசஸ் பேரு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். சரியா? நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க. ஸோ பீப்புள் இன் ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ், ஸோ அந்த காலத்துக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா பைண்டிங், ஸோ ஒட்டுறதுக்கு, பைண்டிங் மெட்டீரியல்ஸை ஒட்டுறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா குரூட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒட்டுன்னு சொல்லி. ஸோ குரூட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நாளில் என்ன போச்சு அப்படின்னா ஏதாச்சும் லீக்கேஜ், வாட்டர் ப்ரூஃபிங், ஸோ வாட்டர் லீக் ஆகுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப்ல கூட என்ன பண்ணாங்க, குரூட் ஆயில் யூஸ் பண்ணி அவங்க அதை பைண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் சீலண்ட் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் வேரியஸ் சர்ஃபேசஸ். பார்த்தவங்களுக்கு தெரியும், பல்வேறு பரப்புகளில் நீர் புகா வண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. நீர் வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க. பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் ஓகே எங்க ட்ரில் பண்ணாங்கன்னா பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல யூஎஸ்ஏல இருக்கு. செகண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல தான். ஸோ மேக்கும் அப்படிங்கிறது அசாம், நம்ம இந்தியாவில் அவங்க ட்ரில் பண்ணி எப்படி நினைச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, ஆயில இங்கு நினைச்சுக்கோங்க. சரி, ஆயில் இங்கு நினைச்சுக்கோங்க. இங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க, பென்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சின்ன வயசுல நீங்க பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, சின்ன வயசுல பென்சில் தான் கொடுப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேயே பெண் யூஸ் பண்ணா பாரு மக்கு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு தெரியல, மக்கு பையன். ஸோ மக்கும் அப்படின்னு வச்சுக்கோ, மறக்காது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் ட்ரில் இன் பென்சில்வேனியா எங்க யூஎஸ்ஏல, இயர் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆயில் வந்து மேக்கும் அசாம், இந்தியா, 1867. ஓகேவா? கிளியரா? ரொம்ப சிம்பிள். சரி, பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு தான் போட்டிருப்பேன். நான் ஒரேல கொண்டு வர முடியல, அப்படி கொண்டு வந்தா உங்களுக்கு ஜூம் ஆக கஷ்டம், ஃபாண்ட் தெரியாது, அதை ரெண்டா கொண்டு வந்துட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஸோ பெட்ரோல் இருக்கு இல்லையா? ஸோ ப்ராடக்ட் அப்டைன் ஃப்ரம் பெட்ரோலியம், பெட்ரோல் இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மேல இருந்தே விடுவாங்க. சரியா? ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தேவையான விஷயங்கள் வெளியே வந்துடும். ஒரு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்மால் மாலிகுல்ஸ் என்ன மாதிரி தன்மை இருக்கு, லார்ஜ் மாலிகுல்ஸ் என்ன தன்மை பார்த்துக்கணும். சரியா? ஸ்மால் மாலிகுல்ஸ் பொறுத்தவரை லோ பாயில் பாயிண்ட், லார்ஜுக்கு ஹை பாயில் பாயிண்ட். ஸ்மால் பொறுத்தவரை உங்களுக்கு வால்டல், வெரி வால்டல், டக்குன்னு அப்படியே காத்துல போயிடும். சரியா? ஸோ வால்டல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எளிதல் ஆவியாகக்கூடியது, டக்குன்னு உங்களுக்கு காத்துல அப்படி பறந்து போயிடும், அதாவது வேப்பராய் போயிடும். இது வந்து உங்களுக்கு நான் வெரி வால்டல். சரியா? அவங்க கண்டிப்பா வால்டல் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்ட் பார்த்தா ஈஸி டு இக்னைட், டக்குன்னு பத்திரும். இங்க வந்து டக்குன்னு பத்தி எரியாது, ஹார்டர் டு இக்னைட். அப்புறம் ரொம்ப ஸ்மால் மாலிகுல்ஸியா ஃப்ளோ ஈஸி, அது ஃப்ளோ ஈஸியா இருக்கும். இங்க வந்து ஃப்ளோ உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் விடுறீங்க, விடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சில விஷயங்கள் வெளியே வரும். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு ரிஃபைனரி கிளாஸ், அதாவது பாட்டில் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்பிஜி பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் மேலே போனாலே அதெல்லாம் கிடைச்சிடும். அப்புறம் 40ல இருந்து 205 வரைக்கும்.
ஸோ உங்களுக்கு பெட்ரோல் கிடைச்சிரும். கார்ல யூஸ் பண்றீங்களே பெட்ரோல், கேசோலின் அது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 60ல இருந்து 100 டிகிரி வரை இதெல்லாம் ஃபர்னஸ் சரியா, அது கிட்டே இருக்கும் சரியா. ஸோ 60 டிகிரில இருந்து அந்த பெட்ரோல் 60ல இருந்து 100 டிகிரி வரை மெயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்த என்ன வெளியே வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸை யூஸ் பண்றதுக்கான நாப்தா வந்து கிடைச்சிரும். இன்னும் ஹீட் பண்றேன், ஹீட் ஆயிட்டு இருந்தா 175ல இருந்து 325 டிகிரி போகும்போது உங்களுக்கு கெரோசின் கிடைச்சிரும். ஜெட் ஃபியூயல், பாராஃபின், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டீசல், ஸோ 250ல இருந்து 350 உங்களுக்கு டீசலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுது, ஸோ 300ல இருந்து 370, ஸோ லூப்ரிகேட் ஆயில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், லூப்ரிகேட்டிங் ஆயில். அப்ப இன்னும் கொஞ்சம் இதாவது, ஸோ 370, 600, ஸோ கப்பலுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபியூல் உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் போய் 600க்கு மேல ஹீட் பண்ணி அப்படின்னா வேஸ்ட், சக்கை, ரெசிடியூ, அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தார் ரோடுக்கு யூஸ் பண்றதுக்கு, ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும், இந்த டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. மேபி மேட்ச் மேல கேட்கலாம், அது டேரக்டா கூட உங்களுக்கு சூஸ் கட்டான்னு சொல்லி கேட்கலாம். சும்மா கொடுத்துருவாங்க கெரோசின் எந்த டெம்பரேச்சர் வெளியே வருது அப்படின்னு கேட்டு வச்சிருவாங்க. ஸோ ஆவரேஜ் அப்ராக்சிமேட் தான். ஸோ உங்களுக்கு சாய்ஸை போட்டு ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ 170 to 330 கொடுக்கலாம். அந்த ஆவரேஜா அதை பார்த்து என்ன பண்ணி ஆன்சர்ஸ் போட்டுக்கணும். சரியா? ஓகே. ஸோ தமிழுக்கும் கீழே இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேணா படிச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுமே சேம் தான். அதில் எனக்கு பிடிஎஃப் காப்பி வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த பிடிஎஃப் காப்பி லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே ரைட். ஒவ்வொரு பார்ட்லையும் 10 பார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை 10 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ டூயின பார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாமல் படிச்சு முடிச்சிருங்க. ஸோ சமைச்சு கொடுக்க புக் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் பண்டிலும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.